ஐயோ எவ்வளோ பிரசன்ஸ் இல்ல. மா சூப்பரா இருக்காருமா பிள்ளையாரு. கணபதி இல்ல, சூப்பரா இருக்கு கணபதி இல்ல. மா நான் எடுத்துக்கு வா. ஏய் எனக்கு வந்த gift போடி. வர வர நீ ரொம்ப மாறிட்டமா, எது கேட்டாலும் தர மாட்டேங்கிற. இது என்னன்னு பாப்போம். பெரிய கிஃப்டா இருக்கு. இது யாரு கொடுத்தது? எவ்வளவு பெரிய கிஃப்டா இருக்குல்ல. ஐயா ஹாய் பிரியாமளே, இது பாரு அடுக்கடுக்கா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த கிஃப்ட யாரு கொடுத்தாங்க? பார்க்கலாம். ஏய் பிரியா, இது பாரு, உன் மாமியார் வீட்ல இருந்து வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்ப விடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வள்ளியம்மே போன் நான் பாக்குறேன். போ போ போ. சரிம்மா நான் அப்படியே கிளம்புறேன். பிள்ளையார் தரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, வந்து எடுத்துக்கிறேன் அப்புறமா. சரி. பிரியா அர்ஜுன். ஐயே அட கன்றாவி. அர்ஜுன் கல்யாணத்துக்கு யாரோ கொடுத்த பழைய கிஃப்ட எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கா அந்த பேரல். இவ்வளவு சீப்பானவளா? ஏன் இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க? ஐயோ இது என் பிரியா மோளுக்கு தெரிஞ்ச அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இல்ல, இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா இதுக்காக நான் அவளை சும்மா விட மாட்டேன். இந்த கிஃப்ட அந்த கேடு கட்டவளுக்கு எப்படி திருப்பி தரேன்னு மட்டும் பாரு. நம்ம ரெண்டு பேருமே ஜீனியஸ் டே. நாம போட்ட பிளான் எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுமா? என்ன அழகான மொமெண்ட் தெரியுமா? இத்தனை நாளா எங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் பாலா மாமா அம்மா முதல் ஆளா வந்து பிரியா அக்காவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கவிதா அக்காவோட மாமியாருங்கிறதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நேத்து மாமா எல்லார் முன்னாடியும் பாலா மாமாவோட அம்மாவை கிளி கிளறி கிழிச்சுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். மாமா அக்காவை கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்கிற விஷயத்த பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சத்தியமா சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல். அப்படியே அக்கா மேல தோல்ல கை போட்டு இவ என் வைஃப், இவளை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு பால மாமா அம்மாவை வார்ன் பண்ணாரு பாரு. அடடடடடா, அந்த சீனை நீ மிஸ் பண்ணிட்ட ஜெய். அக்கா தோள்ல மாமா கை போட்டு நின்னத பாக்குறப்ப மேட் ஃபார் ஈச் அதர் இவங்க தான் அப்படின்னு தோணுச்சு ஜெய். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாயிட்டே வராங்க. ஐ அம் சோ எக்ஸைட்டட். உண்மையை சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். Thank you so much ஜெய். I love you so much. என்ன சொன்ன? அக்காவும் மாமாவும். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஆமாமா, நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னேன். நம்ம பிளான் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதுக்கப்புறமா ஏதோ சொன்னீங்க. என்ன சொன்ன? ஓஹோ, I love you சொன்னோமே. ஓ அதுவா? சும்மாதான். மனசுல இல்லாம ஐ லவ் யூன்ற வார்த்தை எப்படி வரும்? சாரிப்பா, தெரியாதனமா சொல்லிட்டேன். நீ உடனே ஓவரா இமேஜின் பண்ணிக்காத. நாம ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? நாம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, பை. பாலா மாமா அம்மா முதல் ஆளா வந்து பிரியா அக்காவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா நேத்து மாமா எல்லார் முன்னாடியும் பாலா மாமாவோட அம்மாவை கிளி கிளறி கிழிச்சிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருந்தது உங்க மருமகளோட தங்கச்சி கிட்ட. ஆனா இப்போ she is my wife. என் wife கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. வீட்டை பாத்துக்கிறாங்க, குழந்தைய பாத்துக்கிறாங்க. she is a doctor. கிளினிக்கையும் பாத்துக்கிறாங்க. அர்ஜுன் சுப்பு அம்மா முன்னாடி நான் அவமானப்படாம காப்பாத்திருக்காரு. அவர் மட்டும் இன்டர்ஃபியர் ஆகலைன்னா விஷயம் ரொம்ப மோசமா போயிருக்கும். ஆனா நான் பரவாயில்ல, அர்ஜுனுக்கு என் மேல கூட அக்கறை இருக்கு. எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதை சரியா புரிஞ்சுக்காம நான் அவரை அடிச்சிட்டேன். அடிச்சதுக்காக நான் அவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். ஏய், வெளியில யாராவது இருக்கீங்களா? ஸ்ருதி அம்மா, யாராவது இருக்கீங்களா? அண்ணா டேப்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அண்ணா. சீக்கிரமே ஆபீஸ் போயிட்டார் போல இருக்கு. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மனோஜ், மனோஜ், நான் குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணி ஆஃப் ஆயிடுச்சு. முகம் ஃபுல்லா சோப்பா இருக்குடா, கண்ணே திறக்க முடியல. சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. எங்க போச்சு? ஓ, குளிக்குதோ? பாட்டு சத்தம் வேற கேக்குது. பெரிய சங்கீத சக்கரவர்த்தி இவரு. பாட்டு கேட்டுக்கிட்டே தான் குளிப்பாரு. ஐயோ, பாடினா அந்த மூஞ்சி எப்படி இருக்கும்? ஐயோ, நினைக்க கூட முடியல. அப்படியே கொடூரமா உருந்தா மூஞ்ச வச்சிட்டு இருக்கும். சிடு மூஞ்சி. ஐயோ, எங்கடா போய் தொலைஞ்ச? தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? அரைஞ்ச எனக்கே இன்னும் கை வலிக்குது. பாவம், அடி வாங்கினவருக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட சாரி சொல்லியே ஆகணும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தண்ணி கொண்டு வா. எவ்வளவு நேரம் கத்துறேன்? சீக்கிரம் கொண்டு வா. கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. ஐயோ, கண்ணு எரியுதுன்னு கத்திட்டு இருக்கல்ல. தண்ணி கொண்டு வரியா இல்லையா? ஓ, பார்ட்டிக்கு எனக்கு தண்ணில கண்டமா? வெரி குட், வெரி குட். டேய், வந்துட்டியா? மனோஜ் மனோஜ்னு கூப்பிட்டா பக்கெட் என்ன தண்ணியை ருப்பிக்கிட்டு தானா பறந்து உள்ள வந்துருமா என்ன? இது பாட்டுக்கு மென்டல் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. இந்த மனோஜ் வேற எங்க போனானே தெரியலையே. இப்ப இந்த தண்ணி எப்படி உள்ள கொண்டு போறது? டேய் மனோஜ், என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? ஐயா சாமி, கதவு திறந்தா இருக்கு. உள்ள கொண்டு வந்து ஊத்திட்டு போ. உள்ளயா? என்னெல்லாம் சகிக்க வேண்டியதா இருக்கு. வேற வழியே இல்ல. கண் எரிச்சல் தாங்க முடியலடா. உள்ள கொண்டு வந்து ஊத்திட்டு போடா. டேய், கண்ணே திறக்க முடியல. தண்ணி எங்கடா வச்சிருக்க? முன்னாடி கொண்டு வந்து வை. கண்ணு எரியுது. வீட்ல எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? முன்னாடி கொண்டு வந்து வைன்னு சொல்றல்ல. இத கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? மகங்க
அந்த வாட்ச்மேன் அவன் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்ப்பான். காலையில மோட்டர் போடணும்னு அறிவில்லை அவனுக்கு. இல்லனா அந்த மலையாளத்துக்காரர் வேலையா இருக்கும் இது. டேப்ப திறந்து விட்டுட்டு எனக்கு என்னன்னு எங்கேயாவது போயிருப்பாங்க. நல்லா வாயில வருது. மாமியார் மாமனாரா போயிட்டாங்க, எதுவும் சொல்ல முடியல. சீக்கிரம் மக்க கொண்டது கொடு. எங்க போய் தொலைஞ்சடா? இருக்கியா இல்லையா? கண்ணு திறந்து நீயே தேடி எடுத்துக்கோ. ஐயோடே, குடுக்குறியா இல்லையா? ஐயோ 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 மேட், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இப்படியா இருப்பீங்க? சீக்கிரம் தண்ணி டேங்கருக்கு போன் பண்ணு. இந்த மாதிரி தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் டாய்லெட் கூட போக முடியாது. ஐயோ ஐயோ சீ 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 சீ. ஐயோ மேட், உங்களுக்கு அறிவே கிடையாதா? யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? உன்னை யார் இங்க வர சொன்னா? என்னாச்சு? அடிபட்டுருச்சா? ஆமா, அதையும் வந்து பாத்திர வேண்டியதுதானே. ஆமா, இவர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாரும் கியூ கட்டி வெளிய நின்னுட்டு இருக்காங்க. சிச்சே, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? யாராவது தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க, நீங்க தானே கூவிட்டு இருந்தீங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்கன்னு தான் சொன்னேன். பிரியா, தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னனா? இதான் சாக்குன்னு தூக்கிட்டு ஓடி வந்துருவியா? இங்க யாரும் இல்ல, அதனால என்னதான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். அது தப்பா? ஒன்னா மாதிரி ஒரு பைத்தியக்காரே யாரும் கூப்பிட மாட்டாங்க தாயே. நல்லது பண்ணா அந்த நன்றியை மறந்துட்டு கை நீட்டி அடிப்ப. கொஞ்ச நேரத்துல சமாதானம் பேசுறதுக்கு பல்ல காட்டிட்டு வந்துருவேன். உனக்கு மொத்தமா மரம் கண்டு போச்சு. உயிரே போனாலும் பரவாயில்ல, உன்னை நம்பி எந்த வேலையும் சொல்ல மாட்டேன் தாயே. நான் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. மோரோவர், ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாம கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம அம்போன்னு விட்டுட்டு போறதுக்கு நானே உங்களை மாதிரி நினைச்சீங்களா? அம்மா, நான் டவல் கட்டி இருக்கேன். நான் நிம்மதியா குளிக்கவா வேணாமா? நீங்க குளிங்க இல்ல டான்ஸ் ஆடுங்க, அது உங்க இஷ்டம். ஷேம்லெஸ் யூ ஆர். போ, போய் தொலை. இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியல. மாப்ள, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. ஹே, இவன் என்னடா அவங்க அப்பா மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான்? பிளான்லாம் பக்காவா இருக்கு, நீ பயப்படவே பயப்படாத. டேய், கவலைப்படாதடா, மனோஜ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டான்டா. மச்சான், பார்த்து பண்றா, வீட்ல கொன்றுவாங்கடா. டேய், ஏன்டா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என் பிளான் என்னைக்கு மிஸ் ஆயிருக்கு? தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், இத்தனை வருஷத்துல நம்ம ஒரு நாளாவது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்போமா? சொல்லு. டேய், வாத்தியாருங்க முகம் கூட மறந்து போச்சுடா. காசு கொடுத்தா வேலை முடிஞ்சிருமில்ல. நீ ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நம்ம ஹெச்ஓடி தங்கமான மனுஷன், காசு கொடுத்தா போதும் எதை வேணாலும் விற்பாரு. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க 2 பேரும் பாஸ் ஆவீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே? சரி. சொல்லுமா. டேய், எங்கடா ராஜா நகர்வலம் போயிட்டாரா? அப்பனே, அர்ஜுன் வாங்கிட்ட தண்ணி டேங்கருக்கு சொல்ல சொன்னால, சொன்னியா இல்லையா? சீக்கிரம் சொல்லிட்டு வாடா வீட்டுக்கு. டேய், மக்கு பண்டாரம், வீட்டுல சுத்தமா தண்ணி இல்லடா. பாரு, அர்ஜுன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வா. இதோ வந்துட்டேமா, வந்துட்டேன். வா வா, சீக்கிரம் வாடா. தண்ணி இல்லாம வீட்டுல எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டியா செக்யூரிட்டி. இந்த மலையாளத்தானுக்கு இன்னும் அது புரியல. எல்லா வேலையும் நாம கட்டிக்கிட்டு அழ வேண்டியதா இருக்கு. ஆத்தா மாரியாத்தா, எங்கிருந்து வந்த அந்த ராட்சசி என் பாத்ரூம்லயே வந்து நிக்கிறான்? இதான் அந்த மாமி சொல்லி கொடுத்துச்சா? காலங்காத்தாலே என் உசுர வாங்கணும்னு சபதம் எடுத்துருப்பா போல இருக்கு.
இதை யார் எடுத்து வச்சா? ஏய், பல்லு புடுங்கறவள. என்ன எப்ப பார்த்தாலும் ஹை டெசிபல்ல கத்திக்கிட்டு இப்ப என்ன பிரச்சனை? இதை யார் எடுத்து வச்சது? நான் தான். ஏன்? ஓஹோ, கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிளினிக் போலான்னு பாத்தியா? இந்த சைஸ் உனக்கு செட் ஆகாதம்மா. ஐயோ காமெடிப்பா. இது நான் உங்களுக்காக தான் எடுத்து வச்சேன். நீ எதுக்கு எடுத்து வைக்கிற? பொம்பளைங்க சூஸ் பண்றத போட்டுக்கிறேன்னு சொல்லி மண்டே ஆட்டுறதுக்கு நான் என்ன உங்க அப்பாவா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவரை இழுக்கிறீங்க? இன்னைக்கு பூஜா ஸ்கூல்ல ஃபங்க்ஷன், அதனால தான் எடுத்து வச்சேன். இன்ஃபேக்ட் இது கிளாசிக் காம்பினேஷன். மேட்சே ஆகாத கலர் காம்பினேஷனை பார்த்து கிளாசிக் காம்பினேஷன் சொல்றியா? லூசு. ஹலோ, இதுக்கு என்ன குறைச்சல்? சுத்த ரசனே இல்லாத ஆளா இருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கலர் பிளைட்னஸ் நினைக்கிறேன். ஒரு நல்ல கண் டாக்டரா பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் எது வேணாலும் இருந்துட்டு போறேன். நீ எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கத்து கொடுக்காத. இப்ப எதுக்கு தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காம்பினேஷனை நீங்க ட்ரெஸ் பண்ணி நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அப்படியா? 1 minute. பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ல கிளாசிக் காம்பினேஷன். இத பாரு, இதுக்கு பேரு தான் கிளாசிக் காம்பினேஷன். உன் கண்ணுல என்ன காமாலையா? முதல்ல செக் பண்ணிக்க. அத நீங்க சொல்ல. என்ன மாமா, ஏன் எங்க அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சோ வேற வந்துட்டா. நேத்து தான் எல்லார் முன்னாடியும் எங்க அக்காக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஓ, இப்ப ஒருத்தியே சமாளிக்க முடியல, இதுல இப்ப வேற. ஏமா, உங்க அப்பா வீடு தானே கட்டி வச்சிருக்காரு, இல்ல அட்வைஸ் கோடான் ஏதாவது கட்டி வச்சிருக்காரா? உங்க வீட்ல இருந்து எல்லாருமே அட்வைஸ் அள்ளிக்கிட்டு வந்து கொட்டுறீங்க. இத பாரு, இது ஏன் ரூம். ஏன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன வேணாலும் பேசுவேன். அதுல ஓ ப்ராப்ளம் என்ன? 1 second மாமா. சுகன்யாவா அது? உங்க ரூம்குள்ள வரணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது. உங்க டேங்க்ல தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு அக்கா தான் என்ன தண்ணி கொண்டு வர சொன்னா. உங்க வாழ்க்கையில யாருமே தலையிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப கரெக்ட். அதே மாதிரி நீங்களும் யார் லைஃப்லயும் இன்டர்ஃபியர் ஆக கூடாது. நீங்க தலையிட்டதுனால என் லைஃப் டோட்டலா மாறி போச்சு. அது உங்களுக்கு தெரியும் தானே? வைஷு, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுல உங்களுக்கு சின்ன மனவருத்தம் கூட இல்லல்ல? நான் பேசுறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா? இது உங்க லைஃப் மட்டும் இல்ல, என் சேச்சியோட லைஃபும் தான். அதனால இதுல பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தண்ணி குடுக்க தானே வந்த, குடுத்துட்டல்ல, கிளம்பு. ப்ளீஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? அத இவகிட்ட சொல்லு. சேச்சி, ஏன் முன்னாடி உன்னை யாராவது இப்படி பேசினா என்னால தாங்க முடியாது, சொல்லுவே. வைஷு ப்ளீஸ், நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. நான் உன்கிட்ட வந்து அப்புறமா பேசுறேன் ப்ளீஸ். உங்களுக்கு எவ்வளவு கோவத்தை காட்டணுமோ காமிச்சுக்கோங்க. அதை ஏன் கிட்ட காமிங்க. அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை மேலும் மேலும் ஹர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்ப சீக்கிரமா கிளம்புங்க, பூஜா ஸ்கூலுக்கு வேற போகணும். நான் கொஞ்சம் ஸ்டேஷனரி வாங்க வேண்டியது இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒருத்தி பாத்ரூம்குள்ள வந்துட்டா, இன்னொருத்தி பெட்ரூம்குள்ளே வந்துட்டா. இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல நம்மள. வைஷு, என்ன சேச்சி? I'm very sorry. என்னாச்சு? உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல, அது ஒரு சிடுமூஞ்சி. இருந்தாலும் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. அவரு வேற ஒரு டென்ஷன்ல இருந்தாரா, அதான். அப்படி என்ன டென்ஷன்? பாத்ரூம்ல அவரு வழுக்கி அவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததை நான் பார்த்துட்டேன். அந்த டென்ஷன்ல தான் இருந்தாரு. அதுக்கு எதுக்கு கோவப்படணும்? நீயா பிடிச்சு தள்ளிவிட்ட. சரி, ரொம்ப பண்றாரா? அடிதடி ஏதாவதுன்னு? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி விடு, என்கிட்ட சொல்லிட்டால, நான் பாத்துக்கிறேன். அவரை ஏதாவது பண்ண விடுறேனா பாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல.
ப்ராமிஸா சொல்றேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீயே சொன்னால எல்லாரும் முன்னாடியும் அவருக்கு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு பாராட்டினல்ல. இது சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அண்ட் எல்லாத்தையும் என்னால உன்கிட்ட விவரமா சொல்ல முடியாதுல்ல. அப்படியா? அப்போ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள நடக்கிறது, நான் இன்டர்ஃபியர் ஆக கூடாது. சாரி சேச்சி. உனக்கு தான் தெரியும்ல, அவர் எல்லாத்துக்கும் இப்படிதான், ஒண்ணுமே இல்லனாலும் ஊன்னு கத்திட்டு இருப்பாரு. சரியான மென்டல். சரி சரி விடு. ஆமா, நீ பூஜாவோட ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னியே, டைம் ஆகலையா? போணும், கொஞ்சம் ஸ்டேஷனரியில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. போய் இப்போ நீ வாங்கிட்டு வந்துடுறேன். தனியாவா போற? I'll manage. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, பை. சுகன்யாவா அது? அவங்கள மாதிரி தான் இருக்கு. விடு பிரியா, நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்? அவங்க துபாயில எல்லாம் இருக்காங்க. ஆட்டோ பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். உட்காருமா. குரல் கூட சுகன்யா மாதிரி தான் இருக்கு. உள்ள உட்காரு பிரியா, வெளியே வராத. அர்ஜுன்